எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய தியான வகுப்பிலே கலந்து கொள்ளும் பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர், தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்று நாம் கர்ம வினை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். கர்ம வினை பாரத நாட்டு மக்களிடையே ஆழமாக வேரூன்றி எல்லோரையும் ஆட்சி செய்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இது இந்திய நாட்டின் வரலாற்றையே புரட்டி போட்டு வைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அந்த அளவில் தான் கர்ம விதி இது மூலம் பல விஷயங்கள் நம்மை ஆட்படுத்தி நம்ம ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்குன்னு சொல்லலாம். மறுபிறவி கூட இந்த கர்ம வினையினால் உருவாகுவதாகத்தான் சொல்லப்படுகிறது. பெருவாரியான இந்திய தத்துவ இயலாளர்கள், பேரறிஞர்கள், நீங்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டாலும், டாக்டர் தாஸ்குப்தா, இது போன்று பல பேரறிஞர்கள், அவர்கள்லாம் தத்துவ இயல் நன்கு படித்தவர்கள். அவர்கள் கூட கர்மவினை பற்றிய கருத்துக்களை உள்ளடக்கித்தான் தத்துவங்களை வழங்கி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதனால் கர்மவினையை நாம் முழுவதுமாக விலக்கி விடவும் முடியாது. ஆனால் கர்ம வினைகள் பல கோணங்கள், பல பரிமாணங்களில் பலராலும் வழங்கப்பட்டு வருவது தான் நமக்கு கொஞ்சம் விளங்காமல் இருக்கிறது. கர்ம கோட்பாடுகள் பல இங்கே உலகி வருகின்றன. சில வேறுபாடுகளும் அதில் காணப்படவே செய்கிறது. எல்லாமே ஒரு ஒருமித்தமாக ஒரு காமன் ஒரு பிரின்சிபலாக இல்லை. அது ஒரு பெரிய டிஃபெக்ட் நம்மளதில். ஆனால் முற்றிலும் புதிய கோட்பாடுகள் எதுவுமே கூறப்படவில்லை. இது இப்படி தான் வரையறுத்து சொல்லப்பட்டாலும் சில நேரத்தில் அதில் சில தளர்ச்சி வருது, சில செருகல்கள் வருது. இது மாதிரி மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை படிக்கிறவங்களுக்கு புரியலையா? ஆனால் சொல்லவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கணும். நூல்கள் எழுதும்போது எப்படியோ இவங்க புரிஞ்சதை எழுதி வச்சிடுறாங்களா? அதுவே பிற்காலத்தில் வழியாக வந்து கொண்டு இருக்கிறதா? இது போன்ற ஆராய்ச்சியெல்லாம் கூட பலரிடமே ஒரு 10 பேர் உட்கார்ந்து இதை டிஸ்கஸ் பண்ணால் ஒரு சரியான முடிவுக்கு கூட வர முடியாத ஒரு கூறாகத்தான் இது தெரிகிறது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது. அனைத்து கூறுகளிலும் வேறுபாடு தோன்றினாலும் அவை ஒட்டுமொத்தமாக மனித வாழ்வில் ஒழுக்கத்தை நிலைநிறுத்தவே அத்தனை அந்த கர்ம கோட்பாடுகளும் முயல்கின்றன அப்படின்னு சொன்னால் அதில் யாருக்குமே எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்க முடியாத ஒரு அருமையான ஒரு சிந்தனை தான். அந்த அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் நாம் அதை எந்த அளவிலே பயன்படுத்த வேண்டும், இது சரியா அது சரியான்னு ரொம்பவும் ஆராய்ச்சி பண்ணாமல் எடுத்துக்கொள்வது தான் மிக மிக சிறந்தது. அது எல்லோருடைய வாழ்விலும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறது. கர்மவினையை நாம் முற்றிலுமாக அகற்ற வேண்டும், இல்லை என்றால் நாம் மறுபடியும் பிறந்து கொண்டே தான் இருப்போம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இது ஒரு மாற்று கருத்தே இல்லை இந்த விஷயத்தில். இந்த கர்மவினை நம்மிடம் இருக்கும் வரை பலவித துன்பங்களை அனுபவிக்கவே நேரிடும். இது அடுத்த த்ரெட் நமக்கு. அதனால் அதை ஒழிக்கவே வேண்டும் என்று தான் எல்லா மத கர்ம கோட்பாடுகளும் ஒற்றுமையாக கூறுகின்றன. அதிலெல்லாம் ஒற்றுமை நிறைய இருக்குது. உள்ளே இருக்கிற ஷரத்தில் தான் கொஞ்சம் வித்தியாசங்கள் வருது. நாம் செயலாற்ற கர்மவினையின் தாக்கங்கள் எல்லாம் அப்படியே படிந்து கொண்டே இருக்கிறது. இதுவும் எல்லாரும் சொல்கிறாங்க. அதுவே முக்கிய காரணியாக உள்ளது அடுத்த பிறவிக்கு என்றும் சொல்கிறார்கள். கர்மவினை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. இங்கே மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்து மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அது வேதத்தை தழுவிய தரிசனங்களை கொண்டது. 6 தரிசனம்னு சொல்லுவாங்க. இந்த என்ன சொன்னால் சாங்கியம், யோகம், நியாயம், மீமாம்சம், வைசேடிகம், வேதாந்தம், இது மாதிரி 6 தரிசனங்கள் இருக்கின்றன. எல்லாத்துலேயுமே கர்மக்கூறுகள் வருகின்றன. வெவ்வேறு விதமாகவும் அவர்கள் சொல்லிக்கொண்டாலும் இத்தனையுமே ஒரே ஒரு ரிசல்ட்டை தான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது இந்து தரிசனத்தில் இந்து மதம் அப்படின்னு வரையறுக்கப்பட்ட பின் அந்த கர்ம வினையில் கொஞ்சம் குளறுபடி இருந்து தான் தீருது. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்து மதத்தினுடைய கர்ம விதியை தான் பலரும்
தங்கள் தங்கள் கர்ம விதியாகவே எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். சமணத்தை எடுத்துக்கிட்டால் கூட, ஏன்னா சமணம் பௌத்தெல்லாமும் பாரத மக்கள்கிட்ட தன்னுடைய தத்துவத்தின் அடிப்படையில் இந்த கர்ம கோட்பாடுகளை சொல்லி கொண்டு தான் உள்ளன. இருந்தாலும் மெஜாரிட்டியாக யார் யார் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கம் அங்கே உள்ளே நுழைந்து கொள்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இதை யாரும் மறுக்க இயலாது. இதனால் முழுக்க முழுக்க என்ன அந்த கர்ம கோட்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கொண்டு வாழ்பவர்கள் அப்படின்னு சொன்னால் மிக சிலர் தான். அவங்க தான் ரூட்டை கண்டுபிடிச்சி அதில் போயிட்டே இருக்காங்க. மற்றவங்கள்லாம் அள்ளி போட்டு ஒரு அவியலாக தான் வச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டே இருக்காங்க. சில நேரத்தில் இந்த கர்ம கோட்பாட்டில் இருக்காங்க, சில நேரத்தில் அதில் உள்ள விதிகள் என்ன சொல்லுதோ அதை கேட்கிறார்கள், இந்த காலம் என்ன சொல்லுது, இப்படி மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கிழக்கத்திய மதங்களுக்கும் கூட இப்படி இருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்த்தா மேற்கத்திய மதங்களுக்கும் சில ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இருப்பதை காணலாம். அங்கே கூட இந்த கர்மாங்கிறது இன்டைரக்டாக புகுத்தப்பட்டு தான் இருக்கிறது. அதை நேரடியாக அவங்க சொல்லலை, அவ்வளோதான். பொதுவாக கிறிஸ்த இஸ்லாம் யூத மதத்தில் கூட, ஏன்னா அது மோசஸ் உருவாக்கினது, அது அப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி கருத்துகள் இருப்பதை மறைபொருளாக காணவே முடிகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிம்பாங்க அவங்கெல்லாம். அப்போ அங்கே வந்துடுது அது ஆட்டோமேட்டிக்காக. டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவான். வேறு என்ன இருக்குது? அப்புறம் வேறு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்தாச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு மறுபிறவி வந்து தானே ஆகணும். இப்போ இந்த பிறவியில் என்ன செய்தாயோ அதற்கு விசாரிப்பு அடுத்த பிறவியில் நபிகள் நாயகம் சொல்கிறாரு. இறைவன் வருவார், அன்னைக்கு நல்வினை தீவினைக்கான தண்டனைகள் முடிவு செய்யப்படும் என்று கூறுகின்றன. அப்போ அங்கேயும் கர்ம கோட்பாடு இன்டைரக்டாக இருக்குது. உலகம் ஒரு நாள் பிரளயத்தில் முடியும். இது 3 மதங்களுமே சொல்கின்றன. அந்த 3மே கிறிஸ்து இஸ்லாம் யூதம் இது எல்லாமே ஒரு நாளைக்கு பிரளயத்தில் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த இன்ஃபரன்சஸ், அது நாம் என்ன சொல்கிறோம், காட்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது காட்சி ஞானம், இன்னும் சொல்ல போனால் தர்சன ஞானம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே அந்த தரிசனத்தில் உதித்த ஒரு அனுமானங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதா அந்த இன்ஃபரன்ஸை, இல்லை அடித்து இதெல்லாம் சரியான கருத்துக்கள் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வதா அப்படிங்கிற இதில் ஒரு சின்ன ஆராய்ச்சி என்றைக்குமே கொஞ்சம் அறிஞர்கள் அத்துணை பேரிடத்திலும் இருக்கும் என்பதை நாம் காணலாம். இதெல்லாம் ஜென்ரலாக இந்து மதத்தின் புராண கூறுகளின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்தியாவிலே பயணிக்கிறார்கள் பலரும். இதில் கடவுள் வேறு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 6 தரிசனங்களும் சேர்ந்து அமைத்திருக்கிறதுனால அது ஒட்டுமொத்தமாக கடவுள் வேறு, கர்ம வினைக்கான நீதி வேறாக சொல்லப்படுகிறது. இந்த கடவுளுங்கிறது வேற, அந்த அதுக்கு நீதி சொல்கிறது தனியாக ஜுடிஷியரி, அது தனியாக ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டை பிரித்து வைத்திருக்கிறார்கள். கடவுளே நினைத்தாலும் ஒருவரது கர்ம வினையை விலக்க முடியாது, தண்டனை அடைந்தே தீர்வார்கள் அப்படின்னு கடவுளே பல இடங்களில் கூறுவதாக புராண கதைகள் சொல்கின்றன. ஏன்னா அவங்க கர்ம விதிகள்லாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தவே இல்லை ஒரு காலம் வரைக்கும். அதனால் அதெல்லாம் அந்த தன்னுடைய இதிகாச புராணங்களில் அங்கங்கே தெளித்து வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். கடவுள் சொல்கிறாரு, நான் கூட இவனோட விதியில் தலையிட முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி தான் நீங்கள் கதையெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். அதில் மகாபாரதமோ இல்லை ராமாயணமோ படிச்சிங்கன்னா இப்படி பல இடங்களில் வரும். இந்த ஜுடிஷியரியில் யாருங்க இருக்கா? அப்படி மாதிரி ஒரு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் யார் இருக்கான்னு கேட்டால் யமன் இருக்கார், சித்திரகுப்தன் இருக்கார். அவர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் செய்கிற பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையுமே அப்படின்னு தான் சொல்லுகிறாங்க. இந்த பாவத்திற்கு ஏற்றாற்போல் உங்கள் மரணத்திற்கு பின்னால் கணக்கு தீர்க்கப்படும், ஜட்ஜ்மெண்ட் எம்மன் தான் கொடுப்பார் அப்படிங்கிற விவரம் கூட திட்டவட்டமாக எழுதியிருக்காங்க. என்ன மாதிரி கொடுப்பார்? பெரும்பாலும் நரகத்துக்கு அனுப்பி விடுவார். ஏன்னா எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா சொர்க்கத்துக்கும் அனுப்புகிறார். இப்படியாக சொர்க்க நரகம் அப்படிங்கிறது வேற உள்ளே விட்டது இந்த கர்ம கோட்பாட்டினால். அடுத்த பிரிவில் நல்ல பிறவி எடுக்க வேண்டும் என்றால் அந்த கர்மவினையின் மீது தீவிர கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அது ஒரு விழிப்பு நிலையில் செயல்பாடுகளாக சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கர்ம கோட்பாடு. இப்படித்தான் கர்ம வினை கூறுகள் எப்போதுமே தெரிவித்து கொண்டிருக்கின்றன. இது எல்லா கர்ம கூறுகளும் அப்படி தான் சொல்லுகின்றன. எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த கர்மா, விதி, ஃபேட்டு, டிஸ்டனி இது மாதிரிலாம் பல கூறுகள் இருந்தாலும் இதெல்லாம் எப்பத்துலேருந்து வந்ததுங்க நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பலரிடத்திலும் இருக்கத்தான் செய்யும். அது என்னிட்ட கூட இருந்தது, இல்லைன்னா சொல்ல மறுக்க முடியாது. இப்படி ஆணித்தரமாகவே நிரங்காலமாக சொல்லப்படுகிறதே
இது எப்படிங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு டிட்டர்மினிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் நடக்கிறது அப்படிங்கிறது தான் அது சொல்லுது. அந்த டிட்டர்மினேஷனில் தான் நம்ம லைஃபே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கர்ம வினைகள் கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வரலாற்று நூல்களை காணும்போது அதுதான் இப்போ நம்ம கையில் இருக்குது. இது எப்போ தோன்றியதுங்கன்னா வரலாற்றை வைத்து பார்க்கும்போது அப்போது கிடைத்த கல்வெட்டோ ஒரு நூலோ இதை வைத்து கொண்டு தான் நம்ம சொல்லலாம். அந்த அடிப்படையில் காணும்போது வேத காலங்களில் இதற்கான கூறுகள் தென்படவே இல்லை என்று தான் தெரிகிறது. வேதங்களில் இதை பற்றி சொல்லவே இல்லை. நாமெல்லாம் வேதத்திலேருந்து வந்திருக்குன்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லப்படவே இல்லை. பிற்காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் தான் அந்த வேதத்திலேருந்து எடுத்து உபனிஷத்துக்கள் அப்படின்னு பல அறிஞர்கள் கூறுகிறார்கள், தத்துவ ஞானிகள். அவர்களில் பிரகதாரண்ய உபநிஷத் அப்படிங்கிறதுல தான் யக்ஞவாக்கியர்கள் அப்படிங்கிறவங்கெல்லாம் சொல்கிறார்கள், அதில் இந்த கூறுகள் தென்படுகின்றன என்று தான் ஆய்வறிஞர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். முதல்ல அடுத்த ஜென்மம் பற்றிய குறிப்புகள் இதிலேயே கூறப்படுகின்றன. அதே சமயம் அந்த ஜென்மம் பற்றி உங்கள் செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கின்றன அப்படிங்கிறதும் பிற்காலத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்று தான் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொன்மையான இலக்கியங்களிலும் கர்மவினை பற்றி குறிப்புகளே இல்லை. பெரிய கடவுள் பற்றியோ சொர்க்கம் நரகம் இது போன்ற எந்த ஒரு அச்சுறுத்தலுமே இல்லாமல் தான் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த பண்டைய தமிழ்குடி மக்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். நம்மளாம் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். பிற்காலத்தில் அதுக்கப்புறம் தான் நம்மளை பிடிச்சிக்கிச்சின்னு நினைக்கிறேன் அந்த கர்ம வினைகள். பிற்காலத்தில் ஆரிய சமயத்தின் வீச்சு இங்கே நுழையுது. தமிழகத்தில் அதிகமான போது அந்த வேள்வி விதிகள் நுழைந்த பின்னர் அதற்கு பின்னால் அந்த நாட்டார் அந்த பழங்குடி மக்களிடையே இருந்த கோட்பாடுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து அதெல்லாம் எங்களுக்கு கட்டுப்பட்டதுன்னு அவங்க கொண்டு வராங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த விதினா என்ன கர்மானா என்னங்கிறது புரிந்து கொண்டார்கள். அது என்னென்னு தெரியாது ஒருத்தருக்குமே. ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு பின்னால் சமணம் பௌத்தம் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தான் இந்த கூறுகளை பற்றிய குறிப்புகள் நேரடியாக இலக்கியங்களிலும் கூறப்பட்டுள்ளன, நேரடியாக தத்துவ வகுப்புகளும் எடுத்திருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னாட தமிழ்நாட்டில் இது சம்பந்தப்பட்ட எந்த செய்தியுமே இல்லை. அதனால் அது இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்து மத கூறுகளை காணும்போது கடவுளுமே இந்த கர்மவினைக்கு கட்டுப்பட்டவர் தான் அப்படின்னு தான் தெரியப்படுத்துகிறார்கள். கர்ம விதிக்கு உட்பட்டவர் தான் அவர். அவனோட விதி அது, அதனால் அவன் செத்துட்டான், நான் அதில் தலையிட முடியாது என்று தான் கூறுவார். இப்படி ஒரு விதி என்பது கூட இந்த அந்த கர்ம வினை ஊழ்வினை அப்படின்னு இருப்பதாக பின்வந்த தமிழக இலக்கியங்கள் காப்பியங்கள் கூறுகின்றன என்று தான் சொல்ல வேண்டும். அது கூட முற்கால தமிழ் இலக்கியங்களில் இந்த கூறுகள் கூட இல்லை. அப்படின்னா கர்ம வினை மற்றும் விதி என்று தனியாக உள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழவே செய்கிறது. அப்போ விதி நிறைவேற்றுவதும் கூட காலத்தின் கையில் உள்ளது. அப்போ அந்த விதி எப்போ நிறைவேற்றும்னா அதுக்கு டைம் வந்தால் தான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு நேரம் வரணும்ப்பா, எல்லாம் நடக்கும். அது புண்ணியமாக இருந்தாலும் சரி, அது பாவமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நேரம் வரணும்ப்பா, காலம் கணிந்தால் தான் நடக்கும். இதெல்லாமே தொன்று தொட்டு நம்மள்கிட்ட கொண்டிருக்கக்கூடிய வசனங்கள் தான் இதெல்லாம். எல்லாரும் இதை நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ நேரம்னு ஒரு கான்செப்ட் அதுக்குள்ளே வந்துடுது. இப்போ கர்மம் இருக்குது, விதி இருக்குது, நேரம் இருக்குது. இது எல்லாமே மூன்றுமே நம்மளுடைய ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நேரத்திற்கு என்று பெரியவர்கள் ஒரு தனி மரியாதை அந்த காலத்திலேருந்தே கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் நேரம் கர்மாவை தீர்மானிக்கும், கர்மா உங்கள் விதியை தீர்மானிக்கும். இந்த அடிப்படையிலையும் அது சொல்லப்படுகிறது. இதுதான் ஃபார்முலா அதுக்கு. சரி, விதியில் கூட கடவுளால் தீர்மானிக்கப்பட்ட விதிகளும் உண்டு, மனிதனால் தீர்மானிக்கப்பட்ட விதிகளும் உண்டு அப்படிங்கிறது மாதிரி அடுத்த நிலைமையில் இந்த 6 தரிசனங்களை ஒன்று சொல்லுகிறது. ஏன் ரிஷிகள் சன்னியாசிகளும் கூட சாபமிட்டு புதிய விதியை புகுத்துகிறார்கள் நம்மளுடைய கர்ம விதி கோட்பாட்டுக்குள்ள. இப்படியும் கதைகள்லாம் இருக்குது. அவங்க திடீர்னு விதியில் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க, சாபம் விடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதுவாக மாறிடணும். இப்படியெல்லாம் கூட கதைகள் இருக்கின்றன. இல்லை அதுவும் அவன் விதிக்குள்ள அடக்கம் அப்படின்னு பின்னாடி சொல்லிட்டாங்க. அதை அவன் விதியிலையுமே அது எழுதியிருக்கு, அவர் சாபம் கொடுப்பாரு அப்படின்னு. இதெல்லாம் அப்பப்போ செருகப்பட்டதா இல்லை முன்னாடியே இருந்ததா? இது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் அதில் இருக்குது. ஆராய்ச்சின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா
இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். கன்ஃபியூஷன்ஸ் தான் லிட்டில் பிட் இல்லை, மோர் அண்ட் மோர் அப்படின்னு தான் எல்லா அறிஞர்களும் சொல்லுகிறார்கள். சரி, நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், தீயது செஞ்சால் தீமை விளையும், விதை ஒன்று போற்றால் மரம் ஒன்று வரும், முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும். இதுவும் நடைமுறையில் இருக்கக்கூடியது தான். அப்போ இந்த விதிங்கிறது அங்கே என்ன, அந்த இடத்துல அதுக்கு பேர் என்ன, அப்போ தான் ஃபேட் அண்ட் டெஸ்டினின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க அதை அந்த இடத்துல. இது இந்த ஜென்மத்தில் நீ எழுதிக்கிட்டது, இந்த ஜென்மத்தில் உன்னுடைய கர்மா, அது இன்னும் அது அங்கே போய் பழசில் ஸ்டோர் ஆகலை, அதுபடி உனக்கு நடக்கும், அப்போ நீ எந்த முயற்சியும் செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வரியா, இல்லை விதி என்ன சொன்னதோ அங்கேயே நிற்கிறதா நீ? இதுக்கும் அதுக்கும் இடையில சரியான ஒரு கோர்வை இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அப்படி தான் தெரியுது, நம்மளே படித்தா அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் தெரிந்த ஒன்று தான். இது இறப்புக்கு முன்னாலேயே இந்த வினைப்பயனை எதிர்கொள்கிறோம். இது இங்குள்ள செயலுக்கான விதி, இது இங்கே முடிஞ்சிடும் அப்படிங்கிறது மாதிரி அதை கொண்டு முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அன்றாடம் நாம் பேசுகிறோம், எங்கே உபன்யாசம் போய் கேட்டாலும் கதா காலட்சேபம் நடந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் மாற்றி மாற்றி சொல்லுவான். முதல் நாள் ஒன்று சொல்கிறது, மறுநாள் ஒன்று சொல்கிறாங்க. சில விஷயங்கள் நம்ம கேட்டோம்னா அதுக்கு ஒரு பதிலை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறதில்ல அதை, அதாவது தனித்தனியாக நாம் எடுத்து கொண்டு வருகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கர்மாவெல்லாம் எதன் ஊடாக அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்லப்படுகிறது என்ற கேள்வி வேற தோன்ற ஆரம்பித்து விட்டது. அப்போ தான் நுண்பொருள் கோட்பாடு உள்ளே வந்து விடுகிறது. மெட்டாஃபிசிக்கல் டிஸ்கஷன்ஸ் கோயிங் ஆன். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா மெட்டாஃபிசிக்கல்ஸ் தான் நீங்கள் போகணும். கரணானி யோகம் வந்துடுது அங்கே. இது எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த கரணானி யோகம் இல்லாத ஒரு கர்ம கோட்பாடே இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் தெரிய வருகிறது. அது வரைக்கும் அது மறைபொருளாக இருந்திருக்கிறது இந்து சமயத்திலே அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 6 தரிசனங்களோட இதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை, மெட்டாஃபிசிக்கல் டிஸ்கஷன்ஸுக்கே வரல அவங்கெல்லாம். இதான் நான் சொல்கிறேன், நீ நடப்பா, அவ்வளோதான் அவங்க சொல்கிறது. சில கற்பனையாக கூட நமக்கு கோணும். ஏன்னா அந்த மெட்டாஃபிசிக்கலை படிச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் புரியாது. அதனால தான் எதுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. இறப்பவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இறப்பவர்கள் பிரேதலோகத்தில் இருப்பார்கள். எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க? ஓராண்டுக்கு இருப்பாங்க அங்கே. அதன் பிறகு பித்திரு உலகத்திற்கு செல்வார்கள். இப்படி தான் அதில் குறிப்புகள் இருக்கின்றன. அதன் பிறகு அவருக்கான தீர்ப்பு பித்திரு உலகத்தில் வழங்கப்படும். அதை யார் வழங்குவாங்கன்னா, அங்கே சித்திரகுப்தம் படிப்பார், யமன் வழங்குவார்கள். இந்த ஆவிகள் அது வரைக்கும் என்ன செய்யும்? அதுக்கு உணவு அவங்க வீட்டை சேர்ந்தவங்க தான் கொடுக்கணும். அதை பிண்டங்களாக அவர்கள் வழங்குகிறார்கள் அப்படின்னு தான் குறிப்பு இருக்கிறது. அவங்க வாரிசுகளால் சோற்று உருண்டைகளை தான் கொடுக்குறாங்க அப்படின்னா. ஆனால் அது அப்படியே பின்னோக்கி போனோம்னா அது பிண்டங்களாக, கறி பிண்டங்களாக, இப்போ கசாப்பு கடையில் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு காலத்தில். இதுலேருந்து தான் அது வேள்வி செய்கிறது, இந்த பிண்டங்களை அழித்து கொடுக்கறது, கர்ம வினைகளை குறைத்து கொள்வது, விதியை மாற்றுவது, இந்த வேலைகள்லாம் முன்னாடி நடந்துட்டுருக்குற. இதற்கெல்லாம் காரணம் இந்த பிண்டங்களை அழிப்பது தான். அதனால தான் நாம் பால் வச்சுருக்கோம், 10ஆம் நாள் வச்சுருக்கோம். இதெல்லாம் எங்கேருந்து இறக்குமதி ஆடுன்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. இந்த பிரேத உலகத்தில் இருக்கிறது இதெல்லாம் அப்படின்னா பார்த்தாக்கா, அப்போ ஒரு காலத்தில் விலங்கோட கறியைத்தான் கசாப்பு கடையில் விட்டுப்படும், அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது மட்டும் தெரிந்து கொள்வது முடிகிறது. ஆக சமணம் போன்ற மதங்கள் வந்த பின்பு தான் இது சோற்று பிண்டங்களாக மாற்றி அமைத்து விட்டார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவாக எடுத்து எழுதியிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இதை உண்டுவிட்டு தான் இந்த ஆவிகள் பித்திரு உலகத்தில் வாழ்கின்றனர். தர்ப்பணம் எல்லாம் இந்துக்கள் புராணங்கள் கூறுகின்றன. இதை நீங்கள் கரெக்டாக படிக்கணும்னா கருட புராணம்னு ஒன்று இருக்குது, அதில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இது போன்ற விதிக்கான புராணங்கள் சமணத்தில் இருந்தால் நீங்கள் யார் வேணாலும் சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சு இல்லை. இந்த விக்கிரக கதி எத்தனை நாள், அதெல்லாம் சமயம்தான். 4 சமயம் 7 சமயம் இப்படி. இதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. 4-7 சமயங்கிறது கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே அது இன்னொரு உடம்புக்குள்ளே போய்ட்டு தான் சமணத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த பிண்டம் எல்லாம் எங்கேருந்து அங்கே வந்ததுன்னு தெரியல. இந்த பிண்டங்களை எல்லாம் போடவில்லை என்றால் அந்த அந்த பழைய அவங்களுடைய இந்து மத குறிப்புகளின்படி பார்த்தா இவர்களுடைய வாரிசுகளுக்கான கர்ம வினை கூடிவிடும். இந்த செயலை செய்யலைன்னா இப்படி தான் அதில் அந்த கருட புராணத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு தனியான விஷயம். இதெல்லாம் எல்லாருமே எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ மெஜாரிட்டியாக ஆட்சி செய்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த இந்து மதத்தினுடைய கர்ம வினை தான் எங்கேயுமே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. சடங்கு, சம்பிரதாயம், வேள்வி, இந்த அடிப்படையிலே இந்த பிண்டம் எல்லாம் அழிக்கவில்லை என்றால் ஆவியாக நம்மை சுற்றி கொண்டு இருக்கும். நம்ம வீட்டில் செத்தவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க.
அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் அதுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ விக்கிரகதியில் முதல்ல இந்த பிரேத உலகத்துக்கு போய் அதுக்கப்புறம் பித்திரு உலகத்திலிருந்து அதுக்கப்புறம் தான் விக்கிரகதியாக அங்கே ஸ்டார்ட் ஆகுது போல இருக்குது. சரி, யமன் கிட்ட ஆவி வரும்போது யமன் தீர்ப்பு அளிப்பார், அதன் பின்னர் மறுபிறவி அளிக்கப்படும். சரி, நான் ஒரு கொலை செய்து விட்டேன் என்றால் எப்படி, ஏன் அப்படிங்கிற ஒரு விசாரணை அங்கே வைப்பாங்க. சரி, அதற்காக நாம் போய் நிற்கிறோம். அதே சமயத்தில் பக்கத்தில் அர்ஜுனன் வந்து நின்னா நம்ம 2 பேருக்கும் என்ன தீர்ப்பு இருக்கும் அங்கே? அப்போ நீ என்ன காரணத்துக்காக, எப்படி, ஏன் அப்படிங்கிற ஒரு விசாரணை வைத்தால் அங்கே கிருஷ்ணர் வந்துடுறாரு அவருக்கு சப்போர்ட்டாக. நீ பல பேரை யுத்தரத்தில் அழிக்கலாம் அப்படின்னு அவர் தான் பர்மிஷன் கொடுத்தது. அண்ணன் தம்பியாக இருந்தாலும், தயாதிகளாக இருந்தாலும், ஏன் தாத்தாவாக இருந்தால், குருநாதராக இருந்தால் கூட சர மாதிரியாக அன்பு விட்டு அத்தனை பேரையும் கொன்று விட்டு யமனிடம் நிற்கிறான் அர்ஜுனன். நாமளும் நிற்கிறோம் அங்கே. அவனுக்கு என்ன தண்டனை? அவனுக்கு தண்டனையே இல்லை, விடுதலை. எப்படி என்றால் அங்கே தான் கிருஷ்ணன் வருகிறார். அவர் தர்மத்திற்காக சண்டையிட்டான் அப்படின்னு வாதிடுகிறார் அந்த கோர்ட்டில். அதனால் அவன் செயலுக்கு எந்த ஒரு விளைவும் இல்லை. அது நிஷ்காமிய கர்மா. இந்த கர்மாவிலேயே நிஷ்காமிய கர்மா அப்படிங்கிற ஒரு தனியான ஒரு கூறு அங்கே புகுத்தப்படுகிறது. இது நீங்கள் பகவத்கீதையை படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த மகாபாரதம் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாங்க. இந்த பகவத்கீதை அதில் ஒட்டியிருக்கா ஒட்டாமல் இருக்காங்க, அதை நீங்கள் படித்தா தான் புரியும். அதாவது கர்மா இல்லை உன்னுடைய செயல்பாடுக்கு அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணி அதை அனுப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு தனியான ஒரு கூறும் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த காம்பனண்ட்டு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், அந்த நிஷ்காமிய கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா புதுசாக ஒரு கூற்றை அங்கே கூறுகிறார்கள். அது என்னன்னு கேட்டால் தர்மம், அறம். அப்போ அறவழியிலே நீ செயல்பாடு செய்தால் அங்கே உனக்கு கர்மா இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் அவர். அந்த அறம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு காலத்தில் கேட்டால், அந்த அறம் எழுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் மறைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை அறிந்து கொள்வதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஞானத்தை நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அந்த தர்மத்தை ஒருவன் அறிந்தால்தானே ஏதாவது தவறு செய்யாமல் இருக்க முடியும். அர்ஜுனனை மாதிரி யாரை வேணால் கொல்லலாம், இல்லைன்னா ஏதோ ஒன்று செய்யலாம் இல்லைங்களா? நிஷ்காமிய கர்மாவுக்கு தர்மம் என்ன, அது யாருக்குமே சொல்லப்படலை. இந்த நுட்பமான அறிவை தெரிந்து கொண்டால் தானே எந்த செயலுக்கு என்ன வினை, நல்லதோ கெட்டதோ இல்லை எதுவுமே இல்லாமல் பூஜ்ய வினையா அப்படிங்கிறதே புரியும் நமக்கு. இது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலத்திலே. இது எல்லோருக்கும் வழங்கப்படாத ஒன்றாக ஒரு மறைபொருளாக ஒரு காலத்தில் இருந்துள்ளது. இதெல்லாம் வேத ரகசியங்களாக சொல்லப்பட்டிருந்தது. அது எல்லோருக்கும் பொதுவானதாக இல்லை. ஒரு காலகட்டத்தில் சமூகத்தில் உள்ள ஒரு பிரிவினருக்கு மட்டுமே தெரிந்த பூடகமான விஷயமாக இருந்துள்ளது என்பதே உண்மை. அவர்கள் கூறுவார்கள், இந்த விதியிலிருந்து நீ தப்ப வேண்டும் என்றால் இன்ன வேள்வி செய்ய வேண்டும், நீ யாகம் பண்ணணும், இதற்கான விளைவு உனக்காக விளக்கப்படும், அந்த செயலுக்கான விளைவு விளக்கப்படும், நீ விடுதலை செய்யப்பட்டு விடுவாய். மறுபிறவிக்கு கூட வேள்வி இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன எல்லாம் உயிர் பலியின் அடிப்படையில் உருவாக்கம் செய்யப்பட்டவின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாம் என்ன, வெறும் எருமை மாடு, பசுமாடு, இன்னும் என்னென்ன மிருகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக கொண்டு வந்து வெட்டி தள்ளிட்டு இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். இந்த ஞானம் பொதுவில் இல்லாததால் பல பிரிவு மக்கள் அறியாமையில் கடவுளாக மதிக்கப்பட்ட தேவர்களுக்கு இந்த பிண்டங்களை அளித்து ஒவ்வொன்றிலிருந்தும் தங்களை விடுதலை பெற்று விடுவதாக நம்பி வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள் என்பதுதான் அந்த புராணங்கள் வழியே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அறம் என்பது என்ன? அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அந்த காலத்துலேருந்தே அது அப்படி தான் இருந்திருக்கு. அறம்னா என்ன சொல்லப்படவே இல்லை. இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போனாக்கா அதை சாக்ரட்டிஸ் கூட அப்படி தான் சொல்கிறார், மேன் கமிட்ஸ் ஈவில் அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ். ஜீசஸ் என்ன சொல்கிறார், பிதாவே இவர்கள் அறியாமையால் செய்கிறார்கள். சரி, அறியாமைக்கு என்னையா காரணம்? அது எங்கேருந்து நாங்கள் அந்த அறியாமையை அறிவுறுவலாக மாற்றிக்கொள்வது? அது அங்கேயும் சொல்லப்படலை. அது என்னத்தை படிக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அது அவங்களுக்கு சொன்னால் புரியல அப்படிங்கிறது மாதிரி ஜீசஸும் சொல்கிறாரு, சாக்ரட்டிஸும் மேன் கமிட்ஸ் ஈவல்ஸ் அவுட் ஆஃப் இக்னரன்ஸ், அவ்வளோதான் அவர் சொல்லியிருக்கிறது தான். சரி, அப்படியே அறிந்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு நன்மை நாளைக்கு ஒரு தீமை அப்படின்னு ஒரு கணக்கு வைத்து கொள்ளணும் இல்லையா? யார் வச்சுக்கிறது இந்த கணக்கெல்லாம்? தினமும் மனிதன் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தானே. இதுக்கெல்லாம் ஒரு அல்காரிதம் போடணும். அப்படின்னா ஒரு கணிப்பு முறை வேண்டும், ஒரு கணிப்பு நெறி வேண்டும். எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கோடிங்ஸ் இருக்கணும்ல.
அந்த அல்காரிதம்ஸ் இது இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். ஒரு எக்ஸல் ஷீட் படை போட்டு வச்சுக்கணும். யாராவது ஒரு கொலை பண்ணிட்டா அவனுக்கு ஒரு டக்குன்னு அதில் ஏற்றிக்கணும். நாளைக்கு ஒரு தானமும் பண்ணிட்டானா அதுலேருந்து கழிச்சிக்கணுமா, இல்லை அதிலேயே சேர்த்துக்கிறதா, இது தனித்தனியாக வச்சுக்கிறதா, இதெல்லாம் அந்தந்த கர்ம வினை சொல்லுகிறது. இப்படித்தான் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுறவர் தான் சித்தர்குப்தன் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு இந்த கோடிங்ஸ்லாம் சரி பார்த்து நெட் ரிசல்ட் கொடுக்க வரும்போது யமன் தீர்ப்பு வழங்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டு வந்த கர்ம வினை. அப்போ இந்த கணிப்பு முறை தினமும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லைங்களா? அன்னன்னைக்கு நம்ம நொடிக்கு நொடி செயல் செய்து கொண்டே இருக்கிறோம் மனிதர்கள். இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு அது ஒரு விசித்திரமான ஒரு கணக்காகத்தான் அந்த காலத்திலே இருந்திருக்குது. அதனால சித்திரகுப்தன் கணக்கான்னு கூட இப்பயும் சொல்லுவாங்க. அன்னைக்கு கூடுதல் குறைச்சல் கர்ம கணக்கு பார்க்கணும். செத்து போனால் அன்றைக்கி எவ்வளோ கர்மானு செட்டில் பண்ணணும். அன்றைக்கி தான் பழவினை இருந்தால் அதில் புது வினையை கூட்டணும், இல்லைனா கழிக்கணும். ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு தண்டனையாக, வெகுமதியாக, நரகமாக, சொர்க்கமா அப்படின்னு கணக்கு பண்ணி அங்கே கொண்டு போய் இறக்கி விடணும் அந்த ஆன்மாவை. இத்தனை வேலை அந்த ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வைத்திருக்கிறார்கள். மேற்கத்திய மக்களுக்குத்தான் இந்த பிரச்சனை இல்லை. அங்கே ஒன்றும் ஜுடிஷியரிலாம் தனியாக கிடையாது. அல்லாஹ், கர்த்தர், யூத கடவுள், இவங்க 3 பேர் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். சர்வ வல்லமை பெற்றவர்கள். அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அவரே ஜட்ஜி நல்லது கெட்டதை தீர்மானித்து விடுவார். ஆனால் இந்தியாவிலே அப்படியெல்லாம் சுலபமாக கணக்கு பண்ணிட முடியாதுங்க. ஏன்னா அப்போயே கொஞ்சம் ஜனநாயகம் இருந்ததா, இல்லை என்ன இவங்க தனியாக வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரியல. இத்தனை துறைகள் செயல்பட்டன. கடவுள் கூட இந்த துறையில் தலையீடு செய்ய முடியாமல் தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் சில மறுபடியும் புதுசாக வருது. அதுக்கப்புறம் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த இந்து மத கூறுகளுக்குள்ளேயே அந்த பழைய கர்மாவினையை சரியாக நீங்கள்லாம் படிச்சுக்கலன்னு புதுசாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு கடவுளும் cannot have control over the time and கர்மா அப்படிங்கிறது தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது. அந்த கர்மாவை கடவுளுக்கு எதிராக கூட பலர் எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு குறிப்புகள் இருக்கின்றன. அப்போ ஒரு விதியை சாத்தானாக கூட நாம் சொல்லலாம். அந்த காலகட்டத்திலே விதி வலியதாக ஒரு கருத்தாக்கம் சொல்லப்பட்டது. அது கடவுளை விட வலிமை வாய்ந்தது அப்படின்னு எல்லாரையும் எடுத்துக்கொண்டு பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்படி வினாக்களுக்கு விடை கிடைக்காத நிலை, பல குழப்பங்கள். அப்போ இந்த விதிக்கு எதிராக போராடுவது எப்படி அப்படிங்கும்போது தான் மனிதன் பிறக்கும் போதே விதிக்கப்பட்டவனாகவும் கர்மங்களால் உருவாக்கப்பட்டவனாகவும் ஏற்கனவே இவன் இப்படித்தான் இருப்பான் என்று தீர்மானிக்கப்பட்டவனாய் பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்படுமானால் ஆற்றும் செயல்களுக்கு பொறுப்பானவனாக அவன் ஆக முடியுமா? இதனால் கர்ம வினையை கழிக்கவோ இல்லை சரி செய்யும் சுதந்திரம்தான் இவனுக்கு இருக்கிறதா? இப்படி பல கேள்விகள் வர ஆரம்பித்து விட்டன. இப்படி சொல்லப்பட்ட காலம் வந்தபோது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அதை அப்படி இல்லை, ஒரு தளர்ச்சியும் பின்னாளில் தரப்படுகிறது இந்த கர்ம கோட்பாட்டிலே. என்னவென்றால் கடவுள் ரொம்ப கருணை மிக்கவர், அன்பானவர். அவரை நீங்கள் வணங்கும்போது இந்த விதிகளை தளர்ச்சி உரை செய்வார். இன்றைக்கும் அந்த ஃபீலிங் நமக்கு இருக்குது. அவங்க அந்த தளர்ச்சியை தான் நம்ம எடுத்து வச்சிட்ருக்கோம் எல்லா மதத்திலையுமே. இது இந்து மதத்தில் சொல்லப்பட்ட தளர்ச்சி. கர்மாவிலிருந்து வெளியேற்றுவார் என்ற ஒரு லாஜிக்கான ஒரு தர்க்க ரீதியான வரமுறையை கொண்டு வரும் கட்டாய சூழல் அன்றைக்கு ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அப்பப்போ சட்ட திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்பதும் தெரிகிறது. எதில்? கர்ம சட்டத்தில். அவை புராணங்கள் வழியே சொல்லப்பட்டன. எல்லா வகையிலும் ஒருத்தரை கட்டி போட்டு இந்த ஜென்மத்திலும் நீ பாவம் பண்ண அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறது? அவனை முன்னாடியே கையை காலை கட்டிட்டு நீ நல்லதே செய்ய விடாமல் அடிச்சிட்டா அவன் என்ன பண்ணுவான்? அது வர்ணாசிரமம் அங்கே வருது. அவனுக்கு காசு பணமே கிடையாது. அவன் எங்கே இந்த தான தர்மம் பண்ணுவான்? இந்த மாதிரி இருந்த ஒரு காலத்தில் புரட்சிகள் வளர ஆரம்பித்தது. ஒன்றும் புரியலை எல்லாருக்கும். நீங்கள் கருணை காட்டும் கடவுளிடத்தில் சரணாகதி அடையுங்கள்னு அடுத்தது கொண்டு வந்தாங்க. அதற்கு விடிவு கிடைத்துவிடும் என்று கூறினார்கள். அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் எல்லாருக்கும் வந்தது. அதுதான் சடங்குகளினுடைய முழுமை பெறும் என்றும் சொல்லப்பட்டது. அப்போ அந்த சடங்கையும் அவங்க உடலை, அந்த கடவுளையும் நீங்கள் வணங்கணும், அந்த சடங்குகளையும் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி 2 கூறுகளை சமமாக அங்கே வைத்தார்கள். சடங்குகளின் வழியே சரி செய்ய முடியவில்லை என்றாலும் கடவுள் மாற்றி அமைத்து கொள்ள அவருக்கு வலு இருக்கிறது, வலிமை இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டது. எப்படிங்க அப்படின்னு சொன்னால், நான் எங்கள் அப்பாவுக்கு என் கர்மவினை கொடுக்கலாம், அவர் எனக்கு கொடுக்கலாம், இந்த பரிவர்த்தனை கூட செஞ்சுக்கலாம் அதில் அப்படிங்கிறது மாதிரி அந்த வேள்வி முறையில் இருக்கிறது. அப்படி தான் இருக்குது.
இப்படி ஒரு வழிமுறைகள் இருப்பதாக கர்ம வரலாறு தெரிவிக்கின்றன. இதெல்லாம் இறந்து 1 ஆண்டுகள் வரை அந்த மாதிரி பரிவர்த்தனை செய்து கொண்டலாம். அப்பா செத்தா மகன் அவருக்கு தவசம் செய்து பித்திரு கடமை செய்து அவருக்கு நல்ல கதி கிடைக்க செய்யலாம் அப்படிங்கிறது கூட அதில் இருக்குது. இது என்ன சமூக சீர்திருத்தமா, இல்லை நன்றி கடனை செலுத்த வேண்டுமா, இல்லை உண்மையிலேயே அது கர்மா தியரி தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அறிஞர்கள் எழுப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். இதெல்லாம் பிண்டத்தினாலே வழியிலே நடைபெறும் நன்மைகள் அப்படின்னு வேற அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் என்ன சோற்று உருண்டையினால். இதனாலே இதில் நிறைய பரிமாணங்கள் கருட புராணத்திலே இருக்கிறது. இதுக்கெல்லாம் எப்படி என்று நாம் கேட்டுவிடவும் முடியாது. அதன் பிறகு வழிபாட்டுக்குரியதாக கர்ம விதி கோட்பாடு இவற்றை சரி செய்யும்படி மாற்றி அமைத்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நல்ல தன்மையில் வைக்கும், சாந்திப்படுத்தும், எல்லா ஆவிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் விக்கிரகதியை அது வேறு ஒரு உடலுக்கு செல்லும் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுவரை பேயோ பிசாசோ நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா அது உலகத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். யார் நம்ம வீட்டிலே இருக்கிறவங்களே நமக்கு துன்பம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது நம்பிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் விளக்கமும் அப்புராணங்களிலே கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாம் இதில் நிறைய காலத்தில் அந்த காலத்தில் நம்பியிருக்காங்க. இன்றைக்கும் சினிமா அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது. பேயெல்லாம் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு இருட்டில் நீங்களாகவே அந்த படத்தை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பேயெல்லாம் இருக்கிறதா இது வரைக்கும் ஏங்கன்னு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேர் அந்த சினிமாலாம் பார்க்குறாங்க. சீட்டு நுனியில் உட்காந்து பார்க்குறாங்க. நல்ல வசூலாகிட்டுருக்கு. இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோஸ்ட்டு படத்தெல்லாம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் அந்த காலத்திலே கொடுத்த ஒரு டிப்ஸு தான் அது. இவையெல்லாம் கருட புராணத்தில் தான் இருக்குது. எல்லாமே புராணங்களின் ஊடே வேல்யூஸ் புதைத்து வைத்து விட்டார்கள். நமக்கான என்ன மதிப்பு இருக்கோ மனிதனுக்கு அதெல்லாம் புதைச்சி வச்சுட்டாங்க ஒரு காலத்தில். இந்த மாதிரி உலகங்கள் இருக்கின்றன. இதில் இந்த கடவுளுக்கு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி, எத்தனை அவதாரம் எடுத்து கீழே வந்தார்கள், அத்தனை புனைவும் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கும் அந்த புராணங்களிலே. கணித முறையில் தூரங்கள் கூட சொல்லப்பட்டிருக்கும். குவாண்டம் ஃபிசிக்ஸு அப்பயே ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்காங்க போல இருக்கு அவங்கெல்லாம். இப்படியாக மத நம்பிக்கைகள் எல்லாம் மிக ஆழமாக ஏற்படும் அளவில் புராணங்களை எழுதி வைத்து விட்டார்கள். அந்த புராண எழுத்தாளர்கள் எல்லோருமே உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய விருது கொடுக்கலாங்க. அப்படிப்பட்ட கர்ம, ஏன்னா இன்றைக்கும் பல பேர் அதை நம்பிக்கொண்டு தானே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கர்ம பாரத்தை குறைக்கும் சடங்கு நடவடிக்கைகளை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மனிதர்கள். அவர்களுக்கு கூட அந்த மாதிரி யார் செய்கிறாங்களோ அந்த புரோகிதர்களுக்கு கூட சில பிரச்சனைகள் இருக்குது. அதில் அப்படி தான் குறிச்சிருக்காங்க. ஒரு திவசமோ ஒரு திதியோ கொடுக்கும்போது அந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த பாவம் அவர் குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்னும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை மீறி அவர் செய்கிறார். அதெல்லாம் இது என்ன ஒன்றுமே புரியல அந்த ஏரியாலாம். எல்லோருடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் இவர் அவருக்குரிய ஸ்டேட்டஸ், ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் தான் நம்ம கொடுக்கணும் அவருக்கு அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய பாவத்தை கழுவுபவர்கள் அவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் அங்கே இருந்தது. நல்ல வேளை அதில் சில்வவல்ல இயேசுநாதர் வரல, அவ்வளோதான். பாக்கெல்லாம் அதில் அந்த அந்த லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. பாவத்தை அவர் தான் கழிக்கிறார். அவர் ரத்தத்தில் கழித்தார், இவர் பிண்டத்தில் கழிக்கிறார், அவ்வளோதான். இப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தீஸ் ஆர் ஆல் கன்ஸ்ட்ரக்டட் மெனி டிசென்ட்ரிஸ், அதாவது பல நூற்றாண்டுகளாக இப்படி தான் கட்டமைத்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 1000 ஆண்டுகளாக ஆத்மா கர்ம வினைக்கட்டு, இறப்பு, அதன் பிறகு அதை சுற்றி கொண்டு இருக்க முடியாது, அதனால் மறுபிறவி, இதற்கான கர்மா, அதற்கான காலம், இதன் அடிப்படையில் விதி வகுக்கப்படுகிறது, இதன்படி வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. இந்த கர்மவினை என்பது காலத்தினுடைய கட்டாயம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. சமுதாயத்தினுடைய தேவை அப்படிங்கிற அடிப்படையிலே பலரும் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இது ஒரு எழுதப்படாத சட்டம், எவராலும் படிக்க முடியாத நான் டிபெண்டிங் எனி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கர்மவினை ஒரு காலத்தில். அதனால் யாருக்கும் புரியல. முதல்ல தர்மம்னா அப்படின்னு சொல்கிறான், அந்த தர்மத்துக்கு அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்கவே இல்லை யாருக்கும். எல்லாருமே கர்மவினைன்னு சொல்கிறான், விதின்னு சொல்கிறான். இதெல்லாம் அச்சுறுத்தலோடு அப்படி தான் இருந்தது. அதற்கான ஞானம் வழங்கப்படவே இல்லை. அதனால் மக்களுக்கு இவற்றின் மீது ஒரு பற்று தான் இருந்தது ஒழிய அந்த கர்ம வினைங்கிறது ஒரு அச்சுறுத்தலான ஒரு பற்றாகத்தான் இருந்தது என்று தான் சொல்ல முடியும். அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு வலுக்கட்டாயமான ஒரு அடிமைத்தனம் அங்கே நம்பிக்கையாக உள்ளடக்கி இருந்தது. பிறருக்கு தீமை செய்யக்கூடாது என்ற நம்பிக்கைகள் அவர்களை காப்பாற்றுகிறது. இது அந்த வகையில் அது சக்ஸஸ் தான். நான் இந்த தீமையை செய்தால் என் மகனை பாதிக்கும்,
என் மனைவியை பாதிக்கும், என் குடும்பத்தை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை எல்லாருக்கும் திணித்திருக்கிறார்கள். ஆனால் இதில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸில் வச்சு திருச்சும்போது தான் சில ஆராய்ச்சியாளர்கள் அதில் இருக்கிற பக்ஸ், அதில் இருக்கிற தவறுகளெல்லாம் வெளியில் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்குமே நிலவி கொண்டு தான் இருக்கிறது. அதனால் சமுதாயத்தில் தீங்குகள் குறையும் என்ற அளவில் உண்மைக்கு புறம்பாகவோ உருவான இந்த கர்ம வினை இருப்பதாக இந்து மத வினை கோட்பாட்டு புராணங்கள் அதில் வரும் கதைகளின் வழியே தெரிந்து கொள்ள முடிகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அது ஒரு வாழ்வியலாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று கூட கூறலாம். இதற்கான விளக்கங்கள் அந்த காலத்திலேயே இப்போது வரைக்குமே மறைத்து தான் வைக்கப்பட்டிருக்கின்றன. நவீன சாமியார்கள் கூட பல வகைகளை பணத்தை பெற்றுக்கொண்டு விடுதலை வாங்கி தருவதாக, இப்போ கோயம்புத்தூர் போனீங்கன்னா 2-3 சாமியார் இருக்காங்க. இந்த இப்படி பயமுறுத்தி பல வாடிக்கையாளர்களை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். கோடிக்கணக்கில் அவன் சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் அந்த லெவலில் தான் பல சாமியார்களும் நான் இந்த விதியை சரி பண்ணி தர்றேன், இந்த கர்ம வினையை நான் சரி பண்ணுறதுக்கான ஒரு தியானம் சொல்லித்தரேன், இப்படி தான் அவங்களாம் சொல்லிக்கொண்டு, இல்லைன்னா நீ எல்லாம் ஒரு ஆவியாக தான் தெரிவ அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து இன்றைக்கும் பணம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்து மதத்தை தழுவி சென்று கொண்டிருக்கக்கூடிய சாமியார்கள் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த ஊழ்வினை பற்றி பல வகையிலும் பல காலமாக பேசப்பட்டு வந்தன. எங்கே குழப்பம் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் எல்லோரும் அறவழியிலே நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முடித்து விடுகிறார்கள். அதுக்கு இப்படி சொன்னால் புரியுமா புரியலையா அப்படிங்கும்போது வெறும் நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, இப்படி தொடர் நம்பிக்கையோடு வாழ்ந்தால் மட்டுமே அறம் என்பது கர்மாவை கழிக்க உதவும். இவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் நம்பினா அதுவே அறம், அதுவே அதை உங்களுக்கு கழிச்சிடும் அப்படிங்கிறது மாதிரி தான் சொன்னாங்க. இந்த ஞானம் கிடைக்க வேண்டுமென்றால் எவரெல்லாம் ஞானம் பற்றி சடங்கு செய்தார்களோ அவர்களையே வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த புராண நாயகர்கள் வாழும்போது எந்த கடவுளை வணங்கினார்களோ அவர்களையெல்லாம் வணங்க தொடங்கிவிட்டார்கள். இப்படி தான் பக்தி மார்க்கம் உருவானது. கிட்டத்தட்ட 3000 கடவுள்கள் இந்த விதிகளையும் கர்மாக்களையும் சரி செய்வதாக சொல்லிக்கொண்டு, அது சின்ன கடவுளோ பெரிய கடவுளோ ஒன்றொன்றுக்கும் ஒரு கடவுள் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்களுடைய புண்ணியமும் சரி செய்யப்படும், பாவமும் சரி செய்யப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் 3000 கடவுள்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கோடியாக அவங்களுக்கு பணம் கொடுக்கணுன்னா கூட நீங்கள் வெளிமாட்டத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா போதும், அவர் உண்டியலில் ஒரு 10,000 முடியுங்கன்னா ஒரு 10 கோடி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்டை வச்சு நம்மளை பல பேரையும் இழுத்து அவர்கள் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அதுதானே செய்கிறாங்க. அவங்கெல்லாம் யார் உண்மையான கர்ம கோட்பாட்டை சொல்லி ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி கர்ம விதியை மாற்றும் கடவுளுக்கு சும்மா ஒரு பாட்டு பாடி சூடம் ஏற்றினால் போதும், வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கை அளிக்கப்பட்டது. அது நம் வாழ்வில் என்னைக்கு கேட்டால் அதை அவர்தான் செய்வார், வர்ற அன்னைக்கு தான் அது வரும். நன்மை எப்போயா வரும்னு கேட்டால் இதுதான் பதில். அது வரைக்கும் நாம் காத்து கிடக்க வேண்டியதுதான். எந்த முயற்சியும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு உங்களை கைகாலையும் முடக்கி போட்டு உட்கார வச்சுருவான் சோம்பேறியா. தினமும் போற்றி பாடினால் மட்டும் போதும், வியாதியெல்லாம் கூட சரியாயிடும். இப்படித்தான் அவர்கள் எல்லாருடைய செயல்களையும் கையடக்கத்தில் வைத்து முடக்கி வைத்திருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதன் பின்னால் எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது, கண்கள் திறக்கப்பட்டது, எல்லா கர்ம கோட்பாடும் பொது உடைமையாகிவிட்டது. எவர் வேண்டுமானாலும் படித்து அறிந்து கொள்ளலாம். என்ன கொஞ்சம் ஞானம் வேண்டாம், கொஞ்சோண்டு லேசாக ஒரு அறிவு இருந்தால் போதும். எதை பற்றிய ஞானம்? அறம் பற்றிய ஞானம். தனித்தனி அறம் என்று கூட அவசியமில்லை, ஒரே ஒரு அறத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல வந்தார். அது என்ன அறம்னா அகிம்சை அறம். பின்பற்றினால் போனோம். என்னை கூட நீ கும்பிட வேண்டாம், நான் என்னை கும்பிடணும்னு சொல்லவே இல்லை. பல கடவுளையும் கும்பிட வேண்டாம், என்னையும் கும்பிட வேண்டாம். எல்லா ஞானமும் பெறும் வரை அவரை குருவாக மட்டும் ஏற்று நீ வழியில் நடக்க வேண்டும். அந்த பாவனையோடு வாழ்ந்தால் போதும். அவரை நீ நம்ப கூட வேண்டாம், அவர் கூறிய கருத்துக்களை மட்டும் நம்பினால் போதும் என்று அங்கெங்கே போதிக்க ஆரம்பித்தார். அவர் தான் 599 கிமு 599 பிறந்த மகாவீரர். அவர் தான் அந்த ஞானம்னா என்ன, அது யாருக்கு தான் வழங்கணும்னு ஒரு முறைகேடு இருந்ததில்ல, அதெல்லாம் தகர்த்து எறிகிறார். அவர் இத்தனை குளறுபடியும் இல்லை, ஞானம் என்பது சுலபமாக நீங்கள் ஈட்டிக்கொள்ளலாம் அப்படிங்கிற வழிமுறையை வகுத்து கொடுக்கிறார். இதில் இருக்கிற அத்தனை கோளாறு குழப்பங்கள்லாம் அன்னையிலேருந்து தீர்ந்து மனிதர்கள்லாம் சுதந்திரமாக, இத்தனை நாள் அந்த கர்ம வினைக்கு அடிமையாக இருந்தாங்க, பயந்துக்கிட்டு இருந்தாங்க, அதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றார் அவர். அத்தனை பேரையும் சுதந்திரம் அன்னைக்கே கொடுத்துட்டார் மகாவீரர் அப்படின்னு தான் சொல்லணும்.
அவர் இந்த ஞானத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு ஸ்ட்ரீட்டில் விற்கிற ஒரு வியாபார பொருள் மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருது. அதன் பிறகு அவர்கள் பலரும் அவர் கூறிய சிந்தனைகளை நெறிகளை அறிந்து செயலாற்றினால் போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்தாங்க. அது வரைக்கும் ஏதோ ஒரு க்ளூமியான ஒரு சுச்சுவேஷனில் தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் வரலாறுகள் செய்கின்றன. அந்த கர்ம வினையை பற்றி நீ கவலையே படாத, நான் சொல்கிற ஞானம் உனக்கு இருந்துன்னா அந்த கர்ம வினையை பற்றி நீ அதெல்லாம் தூள் தூளாயிடும் அப்படின்ட்டார். ஒரே வரியில் சொல்லியிருக்கார் அவர். இத்தனை ஞானமும் நம்மிடம்தான் உள்ளது, வெளியிலலாம் இல்லை. இது யார்கிட்டையும் நீ போய் கேட்க வேண்டியதில்லை, இதுக்காக வேள்வி பண்ண வேண்டியதில்லை, உயிர் பலி செய்ய வேண்டியதில்லை. இது எல்லாமே நம்மள்கிட்ட தான் இருக்குது. கர்மாவும் உன்ட்ட இருக்குது, விதியும் உன்ட்டு தான் இருக்குது. இந்த காலமும் நீ வரையறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அத்தனை விஷயங்களையும் நமக்கு அந்த காலத்திலேருந்தே போதித்து வருகிறார் ஒரு மா மன்னன், மா வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவீரர். நீங்கள் எந்த ஒரு குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, உச்ச குலமோ இல்லை உச்ச குலத்தில் பிறக்காத நீச்ச குலத்தவனோ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அந்த கோட்பாடு அனைத்துமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறார். அந்த காலத்தில் உச்ச குலத்தில் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் தர்மத்தை பற்றி தெரிந்து கொண்டு அந்த தர்மத்தை மட்டும் அவங்க கரெக்டாக செய்து கொண்டு புண்ணியத்தை ஈற்றி சொர்க்கத்துக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ சொர்க்கத்துக்கு போகணுமா இன்னனது செய்ய, நரகத்துக்கு போகணுமா இன்னனது நீ செய்யாமல் இரு. இது இரண்டையும் வகுத்து கொடுத்துருக்கிறார் மகாவீரர். இது ரெண்டும் வேண்டாம்யா, சொர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டாம், நான் திரும்ப திரும்ப பிறக்கவும் வேண்டாம் அப்படின்னா அதுக்கும் சரியான ஒரு மார்க்கத்தை ஞானத்தின் வழியே மிக தெளிவாக ரோட்டு கடை போட்டு விற்றுக்கிட்டு இருந்திருக்காருங்க ஒரு காலத்தில். அப்படி தான் சொல்லணும். நமக்கு கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு மனிதன், மாமனிதன் அப்படின்னு சொன்னால் மகாவீரர் தான். நீங்கள் அதை படித்தா தான் புரியும். நீங்கள் இந்துக்கள் இருக்கக்கூடிய அந்த வரலாற்றை எடுத்து படிக்கணும். அதில் என்னென்ன பூடகமான செய்த இன்றைக்கி நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் பல விஷயங்களில். அதெல்லாம் தேவையே இல்லை. இவரோட கர்ணான யோகத்தையும் அந்த திரவியான யோகத்தையும் நம்ம படிக்கவே இல்லை. நாம் பிரதமான யோகத்தில் அந்த புராணத்தில் இருக்கிற கதாநாயகன் மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சில்ல, அவங்கள எல்லாமே நமக்கு தோழர்களாக மாறுவார்கள். அவர்கள் சொல்ல வழியிலே அவங்க முன்னாடி நடந்து போவாங்க, நம்ம பின்னாடியே நடந்து போகலாம். இதுதான் கர்ம தத்துவம் அப்படின்னு எடுத்து உரைத்த கடைசியாக நமக்கு கிடைத்த ஒரு ஞானி, முழுதுணர் ஞானி அப்படின்னா மகாவீரர் தான். எக்குலத்தவர்க்கும் நடுநிலை உணர்வோடு அவர் கூறிய கருத்துக்களை அறிந்து அதன் வழியில் ஏற்றத்தாழ்வில்லாமல் நடுநிலை நடந்தாலே எல்லா ஞானமும் நமக்குள் வெளிப்படும். மறுபிறப்பில் சொர்க்கமா நரகமா, இல்லை பிறப்பில்லா பெருவாழ்வு நிலையா, பேரானந்த நிலையா, அது கூட முடிவு செய்ய வேண்டியது நம் கையில் தான் உள்ளது. வேறு தேவன் கையிலலாம் அது இல்லை, எல்லாமே நீ தான் செய்யும். அப்போ இந்த கர்மவினை சாதாரணமாக ஒரு விலையில்லாத ஒரு சரக்காக எங்கே பார்த்தாலும் விற்பனை ஆகி கொண்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்னன்னு கேட்டால் அது விலை இல்லை அப்படிங்கிறதுனால ஏதாவது விலை கொடுத்தாதான்ப்பா சரியாக இருக்கும்னு அந்த கர்ம கோட்பாட்டில் அங்கே சொல்லக்கூடிய உபாயங்களை தான் நாம் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறது தான் ஒரு கொடுமையான விஷயம். ஏன்னா ரெண்டையும் படிக்கலை. நம்ம எல்லோரும் படிச்சுட்டா இந்த சரக்குக்கு நம்ம விலை போடுவோம். ஏன்னா நம்மளுடைய மறுபிறவி இல்லாத ஒரு தன்மை அதில் இருக்கிறது. அப்போ அடுத்தது சொர்க்கத்துக்கு போகணுமா, அது கூட அங்கே இருக்க. அப்போ விலை நாம் தான் அதுக்கு போடணும். அவர் விலையை வைக்கலை. ஒரு காலத்தில் அவன் விலையை வச்சுருந்துருக்கான், அது என்னன்னு தெரியல, நம்ம காசு கொடுத்துட்டு இருந்துருவான். இன்றைக்கும் அதே போல் அங்கே காசு கொடுக்கறது தான் நம்ம சோம்பேறித்தனமாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த கர்ம வினையை பற்றி நாம் படிக்கணும், நாம் அதன் வழியில் நடக்கணும். சில விரத அனுஷ்டானங்களை கடைபிடிக்க. விரத அனுஷ்டானங்கள்லாம் என்ன செயல்பாடு, அது ஏதோ செய்ய முடியாத விஷயமா அவர் செஞ்சிருக்காரு. ஒரு மனிதன், அவர் ஒன்றும் பெரிய கடவுள் அவதாரம் அப்படின்னு நம்ம சில நேரத்தில் சித்தரிக்கிறோம், அவ்வளோதான். அவர் ஒரு மனிதன், அவர் என்னென்ன வேணுமோ அத்தனை அந்த நியமங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வாழ்ந்தார். அதை நாம் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும். அதை நீங்கள் படிக்க அது வண்டியில் நீங்கள் நடக்க உங்கள் உள்ளுக்குள்ளே தான் அதற்கான ஞானம் இருக்குது. அதை அன்னைக்கு இருந்த அறிஞர்கள், அந்த புரோகிதர்கள், இவர்கள் மூடவில்லை. உன்னிடத்தில் அந்த மறைப்பு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறார் அவர். இந்த மறைப்பை அவன் யூஸ் பண்ணியிருக்கான், வெளியில் ஒரு பெரிய போர்வை போட்டிருக்கான், அவ்வளோதான். ஆக அந்த மறைப்பை நீ விளக்கினாலே அந்த ஞானம் வெளிப்படும். எல்லாமே ஸ்க்ரீன்டு. அது பல வகையான ஸ்க்ரீன் கூட சொல்லிகிட்டே இருக்கலாம். 5 கோசமாக அதெல்லாம் நம்மளதில் லேசியைன்னு சொல்லிட்டான். என்றைக்கு உனக்கு சுக்ல லேசியை வந்துச்சுன்னா என்ன டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உன்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம வெளியே தெரிய ஆரம்பிக்கும். பீத லேசியை நம்ம எத்தனை லேசியா, 6 லேசியை இருக்குது. இந்த லேசியை தான் அதுக்கு மேலே ஒரு பெரிய லேசியை அப்போ இருந்த இந்து மத கடவுள்கள் தான்.
அதை முதல்ல தூக்கி போட்டுட்டு இந்த 5 லேசியை நாம் என்னைக்கு விளக்குகிறோமோ சுக்ல லேசியை வந்துச்சுன்னா நம்ம வாழ்வு நன்றாக இருக்கும், ஞானம் மிளிரும் அப்படிங்கிற அடிப்படையிலே ஒரு கர்ம கோட்பாட்டை மிக எளிதாக வழங்கிய ஒரு மாமனிதர் மகாவீரர் அப்படிங்கிற அடிப்படையிலே நாம் அவரை வணங்கி தொழ வேண்டும் என்று இந்த வேளையிலே உங்களை கேட்டுக்கொண்டு அடுத்தது வேற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு நாள் பேசலாம். மிக்க நன்றி.